நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் கடவுளுடைய பார்வையில் யாதொன்றையும் இச்சிக்கக்கூடாது. பிறனுக்குள்ளதை மற்றொரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றொரு பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, எதுவுமே ஆசைப்படக்கூடாது. அதில் பார்த்தீர்களான என்னென்னமோ சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் பிறனுக்குள்ளது யாதொன்றையும் இச்சியாதே, அது பாவத்துக்கான தண்டனை, பாவத்துக்கான அறிகுறி என்று சொன்னார். இதற்கு ஆதாரமாக ஒரு சிறிய கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் பெரிய ஒரு நாட்டாமை இருந்தார். அந்த நாளில் ஒருவன் வீட்டிலே திருடிவிட்டு வரும்போது நாட்டாமை என்ன ஏது என்று கேட்கும்போது, திருடிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை அடிக்க வேண்டாம் என்று சொல்லும்போது, எங்கே திருடியோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வா என்று சொன்னார். அவனும் அதுபோலவே கொண்டு போய் வைத்துவிட்டு இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்னான். நீ நல்லபடியாக வா என்று கோரினான். இன்னொரு சிறுவன் வந்தான். சிறுவன் வந்தபோது, ஐயையோ சார், ஐயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. நான் பக்கத்து வீட்டு கோழியை பிடிச்சி கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். அப்போ உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா அதையே சிக்கன் குழம்பு வச்சு எல்லோரும் டேஸ்ட்டாக சாப்பிட்டோம், இன்னும் வேறு ஏதாவது கோழி இருந்தால் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அது ராஸ்கல், நீ வேறு கோழி வேறு பிடிச்சிட்டு சொன்னேன். நீ இது விட்டா ரயில்வே தண்டவாளத்தையே திருடிட்டு போயிடுவியாடா, அறிவு கட்ட மடையா. இனிமேல் இது போல் செய்யக்கூடாது. உங்கள் அம்மா வளர்த்தது வந்து சரியில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், ஆனால் வளர்த்துவது யார் கையில்? தாயின் கையில் இருக்கிறது. தாய் கண்டித்திருந்தால் நீ தெரிந்திருப்பாய். தாய் கண்டிக்காதனால் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்டனை கொடுக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல நண்பர்களே, இதுபோன்ற தவறுகள் நம்ம வீட்டில் யாரும் செய்யாத அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சிறிய தவறுக்கு விதைத்தால் பெரிய தவறாக மாறிவிடும். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடம் பிரிவது நாளை சந்திக்கும் வரை பிரிவது உங்கள் தெய்வம்.